30வது காரிகை. அத்வயம் ச துவயாபாசம் மனஸ்ஸ்வப்னே ந சம்சயः அத்வயம் ச துவயாபாசம் ததா ஜாக்ரன் ந சம்சயः. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா என்பதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். ஜெகத் மித்யா என்று 2வது அத்தியாயத்தில் வைதத்திய பிரகரணத்தில் நிரூபிக்கப்பட்டது. இந்த 3வது பிரகரணத்தில் பிரம்ம சத்தியம் அத்வைதம் என்று நிரூபிக்கப்படுகின்றது. அதில் பிரம்மன் அத்வைதமாக இருக்க வேண்டுமென்றால் பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றியிருக்கக்கூடாது. பிரம்மனும் எதனிடமிருந்து தோன்றியிருக்கக்கூடாது. ஆகவே பிரம்மன் அஜாதியாக இருக்க வேண்டும். அஜாதி என்றால் பிரம்மனும் தோன்றவில்லை, பிரம்மனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் நம்முடைய அனுபவத்தில் தோற்றங்கள் தெரிகிறதே என்றால் இது வெறும் தோற்றங்களே தவிர உண்மை அல்ல. எப்பொழுது பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்று சொல்கிறோமோ அப்பொழுது பிரம்மனிடமிருந்து உண்மையாக எதுவும் தோன்றவில்லை, பொய்யாக பிரம்மன் மீது இவைகள் ஏற்றி வைக்கப்படுகின்றது என்பது பொருள். பிறகு பிரம்மத்தின் மீது எவைகளெல்லாம் ஏற்றி வைக்கப்படுகிறது என்பதை நாம் 2ஆக பிரித்தோம். ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஜெகத். ஆகவே ஆசிரியர் ஜீவன் என்று பிரம்மனை காட்டிலும் தனியாக ஒரு வஸ்து இல்லை என்று ஜீவனுடைய சிருஷ்டியை நிஷேதம் செய்தார். பிறகு ஜெகத் என்று ஒன்று இல்லை என்று ஜெகத்தினுடைய நிஷேதத்தையும் செய்தார். கடைசி 4 ஸ்லோகங்களில் ஆசிரியர் முடிவுரையாக எவைகள் தோன்றியிருக்கின்றதோ அவைகள் மித்யா, இந்த மித்யாவாக தோன்றிய உலகம் சத்தியமான வஸ்துவை காட்டுகிறது என்று சொன்னார். காரணம், உண்மையாக இருப்பதிலிருந்துதான் பொய்யானது தோன்றும், இல்லாததிலிருந்து உண்மையாகவோ பொய்யாகவோ எதுவும் தோன்றாது என்று முடித்தார். பிறகு இறுதியாக கனவை உதாரணமாக கொண்டு எப்படி கனவானது நம்முடைய மனம் கனவு என்ற உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறதோ, அதேபோல் இந்த ஜாக்ரத் உலகம் நம்முடைய மனதினுடைய வெறும் கற்பனை தோற்றம். அங்கு நாம் சமஷ்டி மனம் என்று எடுத்துக்கொண்டோம். ஈஸ்வரனுடைய மனதினுடைய கற்பனைதான் நிமித்த உபாதானமாக இருப்பதுதான் இந்த பிரபஞ்சம் என்று முடிவுரை செய்தார். இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். 31. மனோ திருஷ்யமிதம் துவைதம் யத்கிஞ்சித் சசராச்சரம் மனசோ ஹ்யமணி பாவே
द्वैतं नैवोपलभ्यते। 31வது காரிகையிலிருந்து 47வது காரிகை வரை நிதித்தியாசனத்தை பற்றி ஆசிரியர் பேசுகிறார். இந்த காரிகையிலிருந்து 47 வரை நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்ற சாதனையை பற்றியும் நிதித்தியாசனம் என்ற சாதனை சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் ஆசிரியர் இதற்கு பிறகு பேசுகின்றார். சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இதுவரை பேசப்பட்டது. எப்பொழுது சாஸ்திரத்திற்கும் குருவுக்கும் முக்கியத்துவம் என்றால், நாம் சிரவணம் மனனம் என்ற சாதனையை எப்பொழுது செய்கின்றோமோ அப்பொழுது முக்கியத்துவம் வைப்பது வேதாந்த சாஸ்திரமும் ஆசிரியரும். காரணம் என்ன? சிரவணம் என்று சொன்னாலே கேட்க வேண்டும், ஒருவர் உபதேசிக்க வேண்டும். எதை உபதேசிக்க வேண்டும் என்றால் சாஸ்திரத்தை உபதேசிக்க வேண்டும். பிறகு சந்தேகம் என்று மனதிற்குள் இருக்கும் பொழுது நமக்கு மீண்டும் சாஸ்திரத்தினுடைய உதவி, பிறகு குருவினுடைய உதவி எல்லாம் தேவைப்படுகின்றது. ஆகவே சிரவணம் மனனம் என்ற சாதனை செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் குருவுக்கும் சாஸ்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இந்த 2 சாதனையை முடித்ததற்கு பிறகு சிரவண மனனத்தை தொடர்ந்து ஒரு சாதகன் செய்ய வேண்டிய அடுத்த சாதனை நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை. இந்த சாதனையை யாரால் செய்ய முடியும் என்றால், சிரவண மனனத்தை பூர்த்தி செய்பவர்களால் முழுமையாக நிதித்தியாசனத்தில் ஈடுபட முடியும். சிரவண காலத்திலேயே கொஞ்சம் தியானம் செய்வோம், மனன காலத்திலும் செய்வோம். ஆனால் முழுமையான நிதித்தியாசனம் எப்பொழுது நடைபெறும்? சிரவண மனனத்தை முடித்தவர்களுக்கு நிதித்தியாசனம் என்ற சாதனை தேவைப்படும், செய்வார்கள். அப்பொழுது நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்பவர்களுக்கு எது முக்கியத்துவம் வாய்க்கிறது என்றால், சாஸ்திரமோ குருவோ அல்லது வெளி உலகமோ சூழ்நிலையோ எதுவும் அல்ல. காரணம், சாஸ்திரமிடத்திலிருந்து பெற வேண்டியதை பெற்றாகிவிட்டது. நிதித்தியாசனத்தில் ஒருவன் இருக்கும் பொழுது முக்கியத்துவம் பெறுவது சாதகனுடைய மனம். நம்முடைய மனசு தான் முக்கியத்துவத்தை அடைகின்றது. வேதாந்த சாஸ்திரத்தில் வேதாந்த சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது மோட்சத்தை அடைய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்வி வரும்பொழுது, ஒரு ஆசிரியர் சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இனி ஒருவர் மனதிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். வேதாந்தத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. உண்மையில் கருத்து வேறுபாடு இல்லை. நாம் சரியாக புரிந்து கொண்டால் இரண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த காலத்தில் எதற்கு என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிரவணம் பண்ணுற காலத்தில் மனதிற்கு முக்கியத்துவம் இல்லை, நிதித்தியாசன காலத்தில் சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. காரணம், அதனுடைய பயன்பாட்டை நாம் அடைந்து விட்டோம். ஞானம் வந்தாச்சு, சந்தேகமும் போயாச்சு. ஆகவே முக்கியத்துவம் எதற்கு என்றால் நம்முடைய மனதிற்கு தான் முக்கியமான பங்கு இருக்கின்றது. ஆகவே கௌடபாதர் என்ன செய்கின்றார்? இந்த நிதித்தியாசனம் என்ற பகுதியில் நம்முடைய மனதை பற்றி அதிக விசாரம் செய்கின்றார்.
நம்முடைய மனதை பற்றி அதிகமாக பேசுகின்றார். நம்முடைய மனசை பற்றி எதற்கு அவர் பேசணும் எனக்கு தெரியாதா என்றால் தெரியாதுதான். நம்முடைய உடலில் என்ன நடக்குதுங்கிறத எப்படி டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறோமோ, என்னுடைய உடல் தானே எனக்கு தெரியாதான்னு சொல்கிறதில்லை. அதே போல் நம்முடைய மனசே நமக்கு தெரியாது. நம்முடைய மனதே நம்மால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே மனதை பற்றியும் மனதில் வருகின்ற தோஷங்களை பற்றியும் அதற்கான நிவிருத்தியை பற்றியும் எப்படிப்பட்ட மனநிலையை நாம் அடைய வேண்டும், நிதித்தியாசனத்தில் உண்மையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இதற்கு பிறகு வருகின்ற காரிகைகளில் பேசுகின்றார். எப்படிப்பட்ட மனம் நமக்கு தேவை, நிதித்தியாசனத்தில் என்னதான் செய்ய வேண்டும், நிதித்தியாசனம்ங்கிற வார்த்தை தெரியுது, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அதை சொல்கின்றார். பிறகு நிதித்தியாசனம் செய்யும் பொழுது மனதிற்குள் என்னென்ன தடைகளெல்லாம் வரலாம், நம்ம மனதிடமிருந்து வருகின்ற தடைகளெல்லாம் என்னென்ன, அவைகளை எந்த உபாயத்தை கொண்டு நீக்க வேண்டும், இந்த கருத்துக்கள் எல்லாம் இனிமேல் வர இருக்கின்றது. அதனால் இதற்கு பிறகு நாம் எதை பார்க்க இருக்கின்றோம், நம்முடைய மனதை விசாரம் செய்ய இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் ஞானத்தை அடைவதும் மனதுதான், ஞானத்தில் நிலைப்படுத்த வேண்டிய இடமும் மனதுதான். மனதில்தான் மனசா ஏவ அனுதிரஷ்டவ்யம், மனதினால்தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். மனதினுடைய துணை கொண்டுதான் இந்த ஞானத்தில் நிலை பெற முடியும். ஆகவே மனதிற்கு முக்கியத்துவம் வேதாந்தத்தில் கொடுக்கப்படுகின்றது. எப்படிப்பட்ட மனம் நமக்கு தேவை, வேற எங்கே குறை இருந்தாலும் அது குறை அல்ல. சில சமயங்களில் சூழ்நிலைகள் குறைப்பட்டிருக்கலாம், அல்லது உடலில் ஸ்தூல உடலில் இருக்கிற அங்கங்கள் குறையாக இருக்கலாம். அதெல்லாம் வேதாந்தத்துக்கு குறை அல்ல. நம்முடைய மனதில் குறை இருக்கக்கூடாது. மற்ற விஷயங்களில் மனதில் குறை இருந்துட்டு மீதியெல்லாம் நிறைவாக இருந்தால் அடைஞ்சிடலாம். ஆனால் வேதாந்தத்தில் மட்டும் நாம் முக்கியத்துவம் மனதிற்கு கொடுக்கின்றோம். காரணம் என்னன்னா, மனதிற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது. என்ன ரோல் மனதுக்கு இருக்கு? ஞானத்தை வாங்க வேண்டியதும் மனசு தான், ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டியதும் மனது தான். ஆகவே மனதை பற்றி அதிக விசாரம் வருகின்றது. இங்கு ஆசிரியர் எப்படி விசாரத்தை துவங்குகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு முகவுரையுடன் நாம் நிதித்தியாசனம் என்கின்ற கருத்துக்கு செல்லலாம். இந்த முகவுரை கௌடபாதர் எப்படி டெவலப் செய்கின்றார், எப்படி எடுத்து செல்கிறார் என்பதற்கு உதவியாக இருக்கும். நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது கேள்வி. நம்முடைய மனதில் ஒரு அதிருப்தியை அனுபவிக்கின்றோம், நிறைவின்மையை அனுபவிக்கின்றோம். அதுதான் சம்சாரம். முதல்ல சம்சாரம் என்றால் என்னங்கிறது தெளிவாகணும். என்னை சுற்றி இருக்கவர்களுடைய நடவடிக்கை சம்சாரம், அது என்னுடைய சம்சாரம் என்று நினைத்தால் தவறு. சம்சாரம் என்பது அல்லது எதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற நிறைவின்மை. இப்போ சம்சாரத்துக்கு என்ன லட்சணம்? அபூர்ணத்துவம் சம்சாரக. இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். என்னிடத்தில் எனக்கு ஒரு நிறைவில்லை, அந்த நிறைவின்மையினுடைய வெளிப்பாடுதான் குரோதம், லோபம், மாத்சரியம் இவைகளெல்லாம். நான் ஏன் ஒருவரை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்னால், என்னிடத்தில் இல்லாத நிறைவு, அதனால் ஒருவரை பார்த்து பொறாமைப்படுகின்றேன். ஒருவர் என்னுடைய கட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும்,
மற்றவர்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறேன்னா, என்ன நான் கண்ட்ரோல் பண்ணாதனுடைய விளைவு தான் மற்றவங்களை என்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது. மற்றவர்களெல்லாம் என்னை நேசிக்கணும்னு ஏன் ஏங்குகின்றேன்னா, என்னை நான் நேசிக்கவில்லை, அதனுடைய விளைவு மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இவ்விதம் நம்முடைய சம்சாரமாக வெளியே விதவிதமாக வெளிப்பட்டுருக்கு. சம்சாரத்தினுடைய எஃபெக்ட் பல. ஆனால் சம்சாரத்தினுடைய மையம் என்ன? பீஜ ரூபமாக இருப்பது அதிருப்திகி, என்னிடத்தில் அதிருப்தி. அதனால தானே பகவான் மோட்சம் அல்லது ஸ்தித பிரஜனுக்கு லட்சணமாக என்ன சொன்னார்? ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்தில் திருப்தி உடையவன் ஸ்தித பிரஜன்னு சொன்னார். அதிலிருந்தே பகவான் சம்சாரத்தினுடைய லட்சணத்தையும் கொடுத்துள்ளார். தன்னிடத்தில் திருப்தி இல்லாதது தான் சம்சாரம். இப்போ இந்த கருத்து நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இனி இப்படிப்பட்ட சம்சாரத்துக்கு காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கு நாம் என்ன பதில் சொல்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முழு வாழ்க்கையே அமையும். என்னுடைய நிறைவின்மைக்கு காரணம் என்ன என்றால், முதலில் தவறான கருத்தை பார்ப்போம், பிறகு சரியான கருத்திற்கு வருவோம். இங்கு நாம் பூர்வ பக்ஷியாக எடுத்துக்கொள்பவர்கள் யோகத்தை பின்பற்றுபவர்கள். ஏன்னா நம்ம மனதை பற்றி விசாரம் செய்ய இருக்கின்றோம். யோக சாஸ்திரத்தில் யோகிகளும் மனதை பற்றி அதிக விசாரம் செய்து நமக்கு பல கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த யோக சாஸ்திரத்திலிருந்து பல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் சில இடங்களில் அல்லது முக்கியமான இடத்தில் யோகிகள் தவறிவிட்டார்கள். எந்த இடத்துல தவறிவிட்டார்கள் என்றால், வேதாந்தத்தில் முக்கியமான இடம் என்ன? ஒரே ஒரு இடம்தான், ஜெகத் சத்தியமா மித்யாவாங்கிற இடம்தான். யோகிகளை பொறுத்தவரை ஜெகத் சத்தியம், இந்த உலகம் உண்மை. ஆகவே அவர்கள் உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? உலகம் பொய், ஆகவே உலகத்திலிருந்து விடுபட வேண்டும். உலகத்தை நீக்கணும்னு ரெண்டு பேரும் சொல்கிறோம். ஆனால் நாம் சொல்கிறதுக்கு காரணம் உலகம்னு இருந்தாத்தேன்னு அதுக்குள்ளே நீ போகிறதுக்கு, அதனால் விலகிக்கொள். அவர்கள் உலகம் இருக்குது, அதனால் பயந்து கொண்டு நாம் சென்று விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே யோகியினுடைய கருத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டு பிறகு நம்முடைய சரியான கருத்துக்கு வர இருக்கின்றோம். நமக்கு இப்போ பூர்வபக்ஷியாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் யோகிகள். மனதை பற்றி அதிக விசாரம் செய்து, மனதை பற்றி விசாரம் செய்து அதை பற்றிய கருத்துக்களை பேசுபவர்கள். அவர்களும் மோட்சத்தை லட்சியமாக சில கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த யோகிகள் என்ன சொல்கிறார்கள்? நம்ம ஒரு கேள்வி கேட்டோமே, அந்த கேள்வி என்ன? நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் என்ன? அதற்கு யோகிகளினுடைய பதில் பிரபஞ்சம், ஜெகத், துவைதம், இந்த உலகந்தான் காரணம் என்று முதல் படியில் பதில் சொல்கிறார்கள். நம்முடைய துயரத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் பார்க்கிற இந்த துவைதம், இருமைகள் தான். பிறகு எந்த ஒன்றை கூறினாலும் காரணமெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அவர்களும் சிந்திப்பவர்கள், காரணமில்லாமல் பேசவில்லை. அவர்கள் அன்வய வெதிரேக நியாயத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நியாயத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த நியாயமெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், அன்வய வெதிரேக நியாயம்னு சொல்லி. என்ன சொல்கிறார்கள்? இருமையை நான் பார்த்து கொண்டிருக்கின்ற வரை நான் துயரத்தை அடைகின்றேன், மனது சஞ்சலப்படுகின்றது. இருமையை நான் அனுபவிக்காத பொழுது மனதில் எனக்கு சஞ்சலம் இல்லை. ஆகவே என்னுடைய துயரத்திற்கு காரணம் இருமை ரூபமான ஜெகத்.
ஜெகத் சத்துவே துக்கம், ஜெகத் அபாவே துக்க அபாவக. இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைக்கும்போது நமக்கு துயரம், உலகத்தோடு சம்பந்தம் வைக்கல என்றால் துயரம் இல்லை. நம்ம எப்போ துயரத்தை ஆரம்பிக்கின்றோம்? காலையில் விழிச்ச உடனே ஆரம்பிச்சிடுறோம். காரணம் என்ன? நம்ம உலகம் நமக்கு வருகின்றது, சம்பந்தம் வருகின்றது, இருமைகள் வருகின்றது, துயரமும் வருகின்றது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் என்னன்னா இருமை இல்லை, துயரமும் இல்லை. இப்போ அனுபவிக்கின்ற ஜாகிரத் பிரபஞ்சம்தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். சரி, கனவுலையும் விதவிதமான கனவு துக்கப்படுத்துதேன்னா, ஆகவே அதையும் முடிவு செய்து விட்டார்கள். அது கனவு பிரபஞ்சமாக இருக்கட்டும், ஜாகிரத் பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம்தான் எனக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. ஆகவே முதலில் என்ன முடிவு செய்கிறார்கள்? இந்த உலகந்தான் சம்சார காரணம், என்னுடைய துயரத்துக்கு காரணம் சத்தியமாக இருக்கின்ற துவைதம், இருமைகள், ஜெகத்து. பிறகு என்ன செய்கிறார்கள்? அடுத்தபடியாக இந்த இருமையான ஜெகத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும். காரணம் என்ன? அனுபவ ரீதியாக அல்லது அவர்களை பொறுத்தவரை தர்க்க ரீதியாகவும் பார்க்கும் பொழுது இந்த இருமையான உலகத்திலிருந்து தான் எனக்கு துயரம் வருகின்றது. இந்த இருமைதான் துயரத்தை எனக்கு கொடுக்கின்றது. ஆகவே இருமையிலிருந்து விடுதலை அடைவதுதான் மோட்சம். துவைதத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டால் என்னுடைய மனசில் என்ன இருக்காது? துயரம் இருக்காது. அதுதான் மோட்சம். ஆகவே என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். இப்போ முதலில் அவர்களுடைய முடிவு இந்த பிரபஞ்சம் துயரத்திற்கு காரணம். அடுத்து அவர்களுடைய சிந்தனை துயரத்துக்கு காரணம் பிரபஞ்சமாக இருப்பதனால் எப்படி துயரத்திலிருந்து விடுதலை அடைதல். பிறகு சிந்தித்தார்கள். என்ன முடிவுக்கு வந்தார்கள்? இந்த உலகத்தை நாம் நீக்குவதற்கு நமக்கு சக்தி இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை எப்படி அழிக்கிறது? யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமான்னா யோசித்து பார்த்தார்கள் அவர்கள். கண்டிப்பாக முடியாது. அதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. யாரெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம நீக்கிற முடியுமா? முடியாது. ஆகவே என்ன முடிவு செய்தார்கள்? இந்த உலகத்தை அனுபவிப்பவன் யார்? என்னுடைய மனசு. என்னுடைய மனசு தான் இந்த துவைதத்தோடு சம்பந்தம் வச்சு துக்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த துவைதத்தோடு சம்பந்தம் வந்தால் துக்கம் வந்துடுது. இந்த மனசு துவைதத்தோடு சம்பந்தம் வைக்கல அப்படின்னா துக்கம் இல்லை. இதை எப்படி அவர்கள் கூறுகிறார்கள்? இங்கும் அன்வய வெதிரேக நியாயத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் மனதானது ஒடுங்கிவிட்டது, உலகத்தோடு சம்பந்தம் வைக்கவில்லை, ஆகவே சம்சாரம் இல்லை. கனவு நிலையிலும் விழிப்பு நிலையிலும் மனது விழித்து கொண்டு செயல்படும் பொழுது துயரம் வருகின்றது. ஆகவே மனது இருக்கும் பொழுது துயரம், மனது இல்லாத பொழுது துயரம் இல்லை. துயரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இந்த துவைதமான உலகம் ரொம்ப பெருசு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே என்ன செய்யலான்னா நம்முடைய மனதை நீக்க வேண்டும், மனதை நாசப்படுத்த வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மனதினுடைய நாசம் ஏற்பட்டு விட்டால் பிறகு இந்த துவைதம் இருந்துட்டு போகட்டும், இல்லாமல் போகட்டும், அதை பற்றி நமக்கு என்ன? துவைதத்துடன் மனசு சம்பந்தம் வச்சிடுதுன்னா எனக்கு துக்கம் வந்துடுது. இந்த உலகத்தை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த உலகத்தோடு சம்பந்தம் வைக்கின்ற என்னுடைய மனதை நான் அழித்து விட்டால், நாசப்படுத்தி விட்டால் என்ன கிடைக்கும்னா எனக்கு மோட்சம் கிடைக்கின்றது. ஆகவே யோகிகள் என்ன முடிவு செய்கிறார்கள்? மோட்சத்துக்காக சித்த விருத்தி
விருத்தி நிரோதக, சித்தத்தினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நாசப்படுத்த வேண்டும், மனதையே அழிக்க வேண்டும். மனோநாசம் மோக்ஷ காரணம். இப்போ மோக்ஷத்தை அடையணும்னு சொன்னால் என்னுடைய மனதை நான் அழித்து விட வேண்டும். மனதில் எந்த எண்ணங்களும் வரக்கூடாது, எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வர வேண்டும். அதற்கான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். எதையும் பார்க்கக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது, மனதை லயப்படுத்த வேண்டும். பிறகு கடைசியில் மோட்சங்கிறது என்னன்னா மனதே இல்லாமல் மனதை அழித்து விடுவது மோட்சம். இவ்விதம் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு என்ன தர்க்கம், அவர்களுக்கு அனுமானமாக என்ன இருக்குன்னா, மனது இருக்கின்ற வரை நான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. காரணம் என்ன? இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கு. மனது வந்துடுதுன்னா உலகத்தோட சம்பந்தம் வச்சிருது, துயரம் வந்து விடுகிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டுமென்றால் என்னுடைய மனதிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும். மனோநாசம் மோக்ஷம், மனதை அழித்து விட வேண்டும், மனதை இல்லாமல் ஆக்குவது மோக்ஷம். இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. இவர்கள் இவ்விதம் சிந்தித்ததில் முழுமையாக நாம் தவறு சொல்வதில்லை. ஆங்காங்கு சில சரியான கருத்துக்களும் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான கருத்துக்களிலும் இருக்கிறார்கள். இப்போ இதுதான் பூர்வபக்ஷம். இனி நாம் சரியான ஞானத்துக்கு வரலாம். வேதாந்தத்தில் நாம் என்ன சொல்கின்றோம்? சம்சாரத்துக்கு என்ன காரணம்? இந்த மனசை நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனசை என்ன பண்ணணுங்கிறதான் கேள்வி. யோகிகள் ஒரு பதில் சொல்கிறார்கள், நாம் ஒரு பதில் சொல்ல போகின்றோம். என்ன? இப்போ முதலில் அவர்களுடைய கொள்கையில் முதல் கொள்கையாக என்ன இருந்தது? துவைதாத்மகமான ஜெகத் சம்சார காரணம் என்று சொன்னார்கள். இந்த உலகமே சம்சார ஸ்வரூபம் என்று சொன்னார்கள். இப்போ இந்த இடத்தில் நம்முடைய அனுபவத்தில் அது அவங்க சொன்னது சரியா இருக்கிற மாதிரி தான் தெரிகின்றது. அதனால தான் அனுபவத்தையே முக்கியமாக கொண்டு சென்ற காரணத்தினால்தான் தவறும் செய்தார்கள். இந்த உலகம் துயரத்துக்கு காரணம்னு மேலோட்டமாக உண்மையாக தெரிகிறது. நாம் ஒரு கேள்வி கேட்கின்றோம், இந்த துவைதமே சம்சார ஸ்வரூபமா அல்லது துவைதம் சம்சாரத்திற்கு நிமித்தமாக இருந்ததா? இந்த உலகமே துயரத்தினுடைய சொரூபமா? எப்படி அக்னி நெருப்பானது உஷ்ண சொரூபமாக இருக்கிறது, அப்படி இந்த உலகம் துக்க சொரூபமா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் துக்கத்தினுடைய சொரூபமாக இருக்கா என்று சிந்தித்தால், நம்ம எத்தனையோ பொருள்களை பற்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருளை பேசுகிறோம். துக்கம்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கோ? நான் கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு துக்கம் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்ல முடியுமோ? அல்லது சுகம்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கோ? இன்பம்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கோ? நான் கடையில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு இன்பம் வாங்கிட்டு வர முடியுமா? அல்லது துன்பத்தை வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு கொடுத்து வாங்கணும், எதை வாங்கணும்னு தெரிஞ்சால் இன்பமோ துன்பமோ வரலாம். ஒன்றா அவன் ஏமாந்திருக்கலாம், இல்லை நம்ம ஏமாந்திருக்கலாம். ஆனால் எந்த பொருளுக்கும் சுகம்னோ துக்கம்னோ ஒரு சொரூபமோ பெயரோ கிடையாது. ஆகவே நாம் என்ன சொல்கின்றோம்? இந்த துவைத ஜெகத்தானது துக்க சொரூபம் அல்ல. காரணம் என்னவென்றால், இனியொரு காரணமும் சொல்லலாம். சாஸ்திரத்தில் ஞானி ஜீவன் முக்தி அடைஞ்சதற்கு பிறகும் இதே உலகத்தில் தான் இருக்கான். இப்போ ஞானிக்கும் இதே உலகம்தான் இருக்குது. இந்த உலகமே துயரத்துக்கு காரணம்னு சொன்னால் ஜீவன் முக்திங்கிறது சம்பவிக்கவே சம்பவிக்காது. காரணம் என்ன? ஞானியும் இதே உலகத்தில் தான் ஞானத்திற்கு பிறகும் இருக்கின்றான்.
அவனை முக்தன்னு சாஸ்திரம் வேற சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த துவைதம் துக்கத்தை கொடுக்குதுங்கிறதத்தான் யோகிகள் பார்த்தார்கள். இந்த துவைதம் சுகத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த உலகம் நமக்கு துக்கத்தையே கொடுத்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, பிறந்து கொஞ்சே நாளில் தற்கொலை பண்ணிக்குவோம். நம்ம ஏன் உயிரோடு இருக்கோம்னா அப்பப்போ சுகமும் கிடைச்சிருது இந்த உலகத்திலிருந்து. அதனால் கை கால் வலி, முட்டு வலி, தலைவலி தொடர்ந்து இருந்துட்டு இருந்துன்னு வச்சுக்குவோமே, என்ன பண்ணிடுவோம்னா தலையை வெட்டி கை காலையெல்லாம் வெட்டி போட்டுருவோம். பிறகு என்னென்னா அப்பப்போ வருது, அவ்வளவுதான். மீதி நேரத்துல எல்லாம் தலை கை காலெல்லாம் எவ்வளோ சுகத்தை கொடுக்குது. ஆகவே இந்த உலகம் துக்க சொரூபம்னு சொல்ல முடியாது. சுகமும் இந்த உலகத்திலிருந்து அனுபவிக்கின்றோம், துக்கத்தையும் அனுபவிக்கின்றோம். ஆகவே உலகமே சம்சாரம், உலகமே துயர சொரூபம்னு சொல்ல முடியாது. அது துயரத்துக்கு நிமித்தமாக இருக்கலாம், அதை பற்றி பிறகு பார்க்கலாம். இப்போ அவர்களுடைய கருத்துப்படி இந்த துவைதந்தான் என்னுடைய சம்சாரத்துக்கு முழுமையான காரணம்ங்கிறது தவறு. இனி இரண்டாவது கருத்துக்கு வரலாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனசுதான் துயரத்திற்கு காரணம், நம்முடைய மனமே துக்க சொரூபம் என்பது யோகிகளுடைய கருத்து. நம்ம மனசே துக்க சொரூபம், அதனால் துக்கத்தை நீக்கணும்னா மனசையே நீக்கணும் என்று சொல்கிறார்கள். இதிலும் தவறு இருக்கிறது. மனதே துக்க சொரூபம்னு சொன்னால் இந்த மனதில் துக்கத்தை தவிர ஒன்றுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கணும். ஆனால் எந்த மனதில் துக்கம் அனுபவிக்கிறோமோ அதே மனதில் சுகத்தையும் அனுபவிக்கின்றோம். எப்படி எந்த உலகம் துயரத்துக்கு காரணமாக இருந்ததோ அதே உலகம் சுகத்துக்கும் காரணமாக இருக்கு. காலையில் குழந்தையோட அப்பா குழந்தையோட ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான்னு அடிக்கிறார், பண்ணுறார். பிறகு சாயந்தரம் பார்த்தா ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எந்த குழந்தை அப்பாவுக்கு துக்கத்துக்கு காரணமாக இருந்ததோ அதே குழந்தை சுகத்துக்கும் காரணமாக இருக்குது. அதனால் குழந்தை சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணம்னு சொல்லக்கூடாது. அதே போல் மனதிலையும் சுகம் அனுபவிக்கின்றோம், துக்கம் அனுபவிக்கின்றோம். ஆகவே மனதே சம்சார சொரூபம்னு சொல்ல முடியாது. பிறகு இனி ஒரு கருத்து, ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைந்து ஜீவன் முக்தனாக இருக்கின்ற ஞானிக்கும் மனசு இருக்கு. மனதே துக்க சொரூபம்னு சொல்லிட்டா ஜீவன் முக்திங்கிறது நடைபெறாது. இப்போ ஜீவன் முக்தியை பற்றி பேசுகிற வாக்கியங்கள் எல்லாம் பொய்யாயிரும். காரணம் என்ன? ஜீவன் முக்தனாக இருப்பவனுக்கு சாஸ்திரத்தில் ஞானிக்கு மனம் இருக்கின்றது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒருத்தன் ஜீவன் முக்தனா இதே உலகத்தில் இருக்கின்றான், மனதுடனும் இருக்கின்றான். ஆகவே மனசே துக்க காரணம், துவைதமே துக்க மூலம் என்று சொல்ல முடியாது. முதல்ல அவங்களுடைய கருத்தை தவறுங்கிறத பார்க்கிறோம். பிறகு அடுத்த கேள்வி, நீங்கள் எதை துக்க காரணம்னு சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நம்ம வேதாந்தத்தில் பேச போகின்றோம். இப்போ யோகிகளுடைய கருத்துப்படி உலகமும் மனமும் துக்க சொரூபம், துக்க காரணம். ஆகவே உலகத்திலிருந்து விடுதலை அடையணும்னா மனதை நீக்க வேண்டும். நம்ம என்ன சொல்கிறோம்? உலகமும் காரணம் அல்ல, மனசும் காரணம் அல்ல. பிறகு நாம் என்ன கூறுகின்றோங்கிற சித்தாந்தத்திற்கு இப்பொழுது வருகின்றோம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது அவர்களுடைய தவறான கருத்து. தவறான கருத்து ஏன் பார்க்கணும்? ஒழுங்காக சரியான கருத்தையே சொல்லிட்டு போக வேண்டியது தானேன்னு கேட்கலாம். தவறுன்னு புரிஞ்சுக்கிறது ஞானம், சரின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். இது அவர்களுடைய தவறான கருத்துன்னு சொன்னாலும் இது நம்முடைய தவறான கருத்து. பல சமயங்களில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த கருத்துடன் தான் இருக்கின்றோம். எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மெட்ராஸில் இருக்க பிடிக்கல, சென்னைன்னு சொல்லணுமே, சென்னையில் இருக்க பிடிக்கல, நான் ரிஷிகேஷ் தான் போகணும், என் வீடு எனக்கு பிடிக்கல,
சுற்றி இருக்கிறவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நாம் என்ன சொன்னதாகின்றோம்? அது என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம். இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தை குறை கூறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன சொல்லிவிட்டதாகின்றது? யோகிகள் பட்சத்தில் சேர்ந்து விட்டோம். இப்போ சொல்லலாம் நம்மெல்லாம் வேதாந்திகள்னு, ஆனால் அனுபவத்துக்கு போகும்போது இந்த உலகத்தில் குறை நம்ம மனசு காட்டும் பொழுது நாம் அவர்களுடைய பக்கத்தில் போயிட்டோம். காரணம் என்ன? என்னுடைய துயரத்திற்கு நான் வேற யாரையோ காரணமாக காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். இந்த சூழ்நிலை, இவர்களுடைய செயல், இவர்களுடைய சொற்கள், இந்த இடத்துல நான் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு துயரமாக தெரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும், என் மனசு துயரம்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் யார் பட்சத்தில் இருக்கோம்? யோகிகளுடைய பட்சத்தில் தான் இருக்கோம். இதுதான் துயரத்துக்கு காரணம்னு நினைக்கிறோம். அதனால என்ன செய்கிறோம்? அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மாறாமல் அப்படியே இருக்கோம். நம்ம சம்சாரியாகவே இருந்துட்டு வேற எதையோ மாற்றுவதற்கு முயற்சியில் இருக்கின்றோம். அது என்ன ஆகும்னா தோல்வி மேல் தோல்வியாகத்தான் இருக்கும். பிறகு மனசுக்கு வர்றோம். நம்முடைய மனசிடம் நமக்கு ஒரு அதிருப்தி இருக்கின்றது. இந்த மனசு இருக்கிறது தான் கஷ்டம்னு நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இடத்துல அதை விட நுண்ணியமான கருத்து பல அத்வைதிகளுக்கு கூட, அத்வைதத்திற்கு வருபவர்களும் கூட செழிப்பாகிற இடம் இந்த மனதுங்கிற இடம். அதனால தான் இந்த கௌடபாதர் அந்த டாப்பிக்கை எடுத்துட்டு பேசுகிறார். ரொம்ப ஆழ்ந்த கருத்தை நமக்கு சொல்ல போகின்றார். இப்போ நம்முடைய சித்தாந்தத்திற்கு இப்பொழுது வந்தால் நாம் என்ன சொல்கின்றோம்? இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் துயரப்படுகிறோம் என்பதில் தவறில்லை என்பது உண்மைதான். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது உண்மைதான். அதற்கு காரணம் என்ன? பிரபஞ்சத்தை நிமித்தமாக வச்சு நமக்கு துயரம் இருக்குங்கிறது உண்மைதான். நம்முடைய மனசை நிமித்தமாக வச்சும் நம்ம துயரப்பட்டு இருக்கிறோங்கிறது உண்மைதான். இந்த அனுபவத்தை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. எத்தனையோ மனிதர்களுடைய நடவடிக்கைகள், சூழ்நிலைகள் இது எனக்கு துயரத்தை கொடுத்துட்ருக்கு, இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். இதுக்கு என்ன காரணங்கிறதுல தான் கருத்தே இருக்கு. பிறகு நம்முடைய மனசுனாலையும் நம்ம கஷ்டப்படுறோங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. உங்கள் மனசுனால நீங்கள் கஷ்டப்படலைன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லிவிடுவீர்கள்? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் மனசு எனக்கு தானே தெரியும். உங்கள் மனசுனால நீங்கள் கஷ்டப்படலின்னு சாஸ்திரமே சொல்லட்டுமே, பகவானே வந்து நின்று சொல்லட்டுமே. உங்கள் மனதுனால் உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா உன் மனசு எனக்கு தெரியாது பகவானே போயிட்டோன்னு சொல்லிடுவோம். உனக்கு தெரியாமையே அந்த மாதிரி என் மனசை படைச்சிருக்கேன், இல்லைன்னா வேற யாரோ என் மனசை படைச்சிருக்கார்கள்னு சொல்லி விடுவோம். அதுவும் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிறது தான். அதனால் யோகிகள் பேசுகிறதும் நம்ம அனுபவிக்கிறதும் முற்றிலும் உண்மையாக இருக்குது. அதில் சந்தேகமே இல்லை. அனுபவ ரீதியாக சரியாகவே இருக்குது. பிறகு அவர்களுக்கு நமக்கு எந்த இடத்துல கருத்து வேறுபாடு? உலகம் துயரத்துக்கு காரணம், மனசு துயரத்துக்கு காரணம். மனதையும் உலகத்தையும் நிமித்தமாக வச்சு துயரப்படுறோம்னு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கான கருத்தை நம்மளை ஏற்றுக்கொள்கிறோம். அனுபவ ரீதியாக உண்மைதான். சூழ்நிலைகளெல்லாம் நம்மைய பாதிக்கின்றது, என்னுடைய மனசு என்ன பாதிக்கின்றது, இதில் தவறு கிடையாது. பிறகு எந்த இடத்துல நாம் வருகின்றோம் என்றால், நம்முடைய மனமானது படைக்கப்படும் பொழுதே, நம்முடைய மனது தோன்றும் பொழுதே, மனதுடன் இந்த உலகத்துக்கு நாம் வரும் பொழுதே அந்த மனதில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய அறியாமை இருக்கின்றது. நம்ம ஜென்ம எடுக்கும் பொழுதே பகவான் உடலையும் மனசையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு தள்ளும் பொழுதே, என்ன பகவான் எதை கொடுத்து இந்த உலகத்துக்கு தள்ளியிருக்கார்? நமக்கு மனசை ஒன்றை கொடுத்து உடலை கொடுத்து இந்த உலகத்தில் பகவான் நம்மைய போட்டார்.
அப்படி உலகத்திற்கு நம்ம தள்ளும் பொழுதே எப்படிப்பட்ட மனசை பகவான் கொடுத்திருக்கார் என்று பார்த்தால், சுபாவமாக அறியாமையுடன் கூடிய மனதுடன் பகவான் நம்மைய படிச்சிருக்கார். அப்படித்தான் நம்ம பிறந்திருக்கோம். 2 விதமான அறியாமையுடன் பிறந்துள்ளோம். ஒன்று நம்மை பற்றிய உண்மையான சொரூபம், இனி ஒன்று உலகத்தை பற்றிய ஞானம். குழந்தையா நம்ம பிறக்கும் பொழுது கிளீன் ஸ்லேட்டில் பிறந்திருக்கோம். ஒன்று நான் யாருன்னு தெரியல, பிறகு உலக யாருன்னு தெரியல. பிறகு எதை தெரிய ஆரம்பிச்சிருக்கோம்? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, பிறகு இவர்களெல்லாம் உலகம்னு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை பற்றிய அறிவை அடைஞ்சிட்டே வர்றோம். உலகத்தை பற்றிய அறிவை அடைஞ்சிட்டே வந்த நம்முடைய மனசுக்கு ஒரு அறியாமை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அந்த அறியாமை உலகத்தை பற்றி எவன் தெரிஞ்சிட்டு இருந்தானோ அவனை பற்றி, அறிபவனை பற்றி, அல்லது நம்மை பற்றி. இப்போ நம்மை பற்றிய அஞ்ஞானமானது மனது அப்படிப்பட்ட அஞ்ஞானத்துடன் பிறந்து, அப்படிப்பட்ட அஞ்ஞானத்துடனேயே மனது வளர்ந்து வந்துள்ளது. அவர்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆகலாம், 80 ஆகலாம், 85 ஆகலாம். என்ன ஞானம் இருக்குது? உலகத்தை பற்றிய ஞானம், அதுவும் உருப்படியே கிடையாது. 80 வயசுக்கு மேலே உலகத்தை பற்றி என்ன ஞானம்னா, யாரையும் நம்பாதே, எல்லாம் ஏமாற்றுவார்கள், இப்படி ஒரு விபரீத ஞானமும் கூட. ஏதோ ஒரு ஞானம், விபரீத ஞானமோ சரியான ஞானமோ உலகத்தை பற்றி இருக்கு, தன்னை பற்றிய ஞானம் இல்லை. இப்போ மனதினுடைய முதல் தன்மை என்ன? பிறக்கும் பொழுதே நம்மை பற்றிய அஞ்ஞானத்துடன் பிறந்துள்ளோம். இனி மனதினுடைய இரண்டாவது தன்மை என்னன்னு பார்த்தால், இந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவு. எந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவு? நம்மை பற்றிய அஞ்ஞானத்தினுடைய விளைவு. அது என்ன? இங்கே நம்மை பற்றினா ஆத்மாவை பற்றி, பிரம்மத்தை பற்றி, மெய்ப்பொருளை பற்றின்னு அர்த்தம். இப்போ மெய்ப்பொருளை பற்றிய அறிவு இல்லாததனுடைய விளைவு, இந்த மனமானது மெய்ப்பொருள் அல்லாத ஷரீரத்தையும் ஷரீரத்தினுடைய தர்மங்களையும் நான் என்று ஏற்றுக்கொண்டது. இதுதான் அஞ்ஞானத்தினுடைய காரியம். அனாத்ம அனாத்ம தர்ம அத்தியாசக. அனாத்மாவான உடலையும் இந்த உடலுக்குரிய தர்மங்களையும் என்னுடைய தர்மம், நான் என்ற அத்தியாசம், அதுவும் மனதில் இருக்கின்றது. இப்போ மனசில் எப்படி இருக்குன்னா, நம்முடைய மனம் அறியாமையுடனும் அறியாமையினுடைய விளைவான அனாத்மாவையெல்லாம் ஆத்மான்னு நினைக்கின்ற எண்ணத்துடனும், அனாத்மாவினுடைய தர்மங்களையெல்லாம் என்னுடைய தர்மம் என்று நினைத்து கொண்டு வருகின்றது. இப்போ இப்படிப்பட்ட மனம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. அது எந்த லோகத்தில் போனாலும், எந்த லோகம்னா இந்த பூலோகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, மனிதன் ஒருத்தன் பிறந்திருந்தால் அந்த மனிதன், அவனுக்கு இருக்கின்ற மனம் இப்படிப்பட்ட மனமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மனம்? உண்மையை பற்றிய அஞ்ஞானம், பிறகு அனாத்ம தர்மங்கள், அனாத்ம அத்தியாசம். இனி என்ன நாம் கூறுகின்றோம்? இப்படிப்பட்ட மனதுடன் ஜெகத்துடன் சம்பந்தம் வைக்கும் பொழுது, இங்க முக்கியத்துவமே எப்படிப்பட்ட மனம்ங்கிறது. ஆத்ம அஞ்ஞானமும் அனாத்ம தர்மத்தையும் அனாத்மாவையும் நான் நினைச்சிட்டு இருக்கிற மனம் இந்த துவைதத்தோடு ஜெகத்தோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது அந்த மனம் சம்சாரத்தை அனுபவிக்கின்றது. அந்த மனம் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கிறது. எப்படி காரணமாக இருக்குன்னு சொன்னால், இப்படிப்பட்ட மனம்
துவைத பிரபஞ்சத்தோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது இந்த துவைத பிரபஞ்சத்திலிருந்து சம்சாரத்தை உருவாக்கி விடுகின்றது, சம்சாரத்தை கற்பித்து விடுகின்றது. யோகிகளுக்கு ஒரே ஒரு துவைதம் இருக்கின்றது, இருமை இருக்கின்றது. நாம் வேதாந்தத்தில் 2 விதமான துவைதத்தை பேச போகின்றோம். ஒரு துவைதம் ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட துவைதம், ஈஸ்வரன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஜெகத். அதனால தான் இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வர சிருஷ்டி என்று பெயர். இந்த ஜெகத் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, ஈஸ்வரனை உபாதானமாக கொண்ட ஈஸ்வர சொரூபமாக இருக்கிறது இந்த உலகம். இது ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வரன் துவைதமாக காட்சி அளிப்பது இந்த உலகம். பிறகு வேதாந்தத்தில் நாம் இனி ஒரு சிருஷ்டியை பேச போகிறோம். அந்த சிருஷ்டிக்கு ஜீவ சிருஷ்டி என்று பெயர். நாமவே ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கோம். எங்கே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ ஒரு மனசு இருக்கு. எப்படிப்பட்ட மனது? அறியாமையுடனும் பிறகு அத்தியாசத்துடனும். அத்தியாசம்னா அனாத்ம தர்மங்களையெல்லாம் அனாத்மாக்களையெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த மனசு, இந்த மனசுடன் ஈஸ்வர சிருஷ்டியை பார்க்கும் பொழுது அந்த ஈஸ்வர சிருஷ்டியில நாம் ஒரு சிருஷ்டியை செய்து விடுகின்றோம். அப்படி பகவான் மீது, பகவானே இந்த உலகமா இருந்துட்டு இருக்கார், அது ஈஸ்வர சிருஷ்டி. அதன் மீது நாம் வைக்கின்ற சிருஷ்டி தான் ஜீவ சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்பொழுது ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் பகவானால் படைக்கப்பட்ட ஒரு சரீரம். அந்த பெண்ணினுடைய குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கின்றது? தாய், அம்மா என்று பார்க்கிறது. பிறகு அந்த பெண்ணினுடைய தந்தை என்னன்னு பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? மகள் என்று பார்ப்பார். சகோதரன் சகோதரி என்று பார்ப்பார். இப்போ பகவானால் படைக்கப்பட்டது ஒரு சரீரம். ஆனால் அந்த குழந்தையும் அந்த சரீரத்தை பார்க்குது. தந்தை, பெண்ணினுடைய தந்தையும் பார்க்கிறார், சகோதரனும் பார்க்கின்றான். இப்போ 3 பேரும் யாரை பார்க்கிறார்கள்? பகவான் படைச்ச ஒரு சிருஷ்டியை பார்க்கிறார்கள். ஆனால் அந்தந்த ஜீவர்கள் பகவான் படைச்ச ஒரு சிருஷ்டியின் மீது வேறொரு சிருஷ்டியை செய்துள்ளார்கள், வேறொரு சம்பந்தத்தை செய்துள்ளார்கள். அது யார் சிருஷ்டி பண்ணினதுன்னு சொன்னால் அது அந்தந்த ஜீவர்களினுடைய சிருஷ்டி. இப்போ தாயின்னு பார்க்கிறது, தந்தைன்னு பார்க்கிறது, இதெல்லாம் யாருன்னா? அதே போல் நண்பன்னு பார்க்கிறது, பகைவன்னு பார்க்கிறது, இதெல்லாம் யார் பண்ணினது? நாம் எளிய பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்? நண்பனாவா பார்ப்போம், பகைவனாக பார்ப்போம். பூனை பார்த்துச்சுன்னா என்ன எப்படி பார்க்கும்? ஆகாரமாக பார்க்கும். நம்ம கட்லெட்டை பார்க்குற மாதிரி அது பார்க்கும். காரணம் என்ன? அதுக்கு ஆகாரம் அப்படி பார்க்கும். பூனை எலியை பார்க்கும் பொழுது அந்த பூனை முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? நமக்கு ஒரு ஆகாரம் அது. ஏன் அது அப்படி பார்க்குதுன்னா, எலி பகவானுடைய சிருஷ்டி. அது ஆகார புத்தி யாருடைய சிருஷ்டினா? அது பூனையினுடைய சிருஷ்டி. ஏன் பூனை எப்படி பார்த்துதுன்னா, அது தன்னுடைய சரீரத்தில் அபிமானம் வச்சு பார்க்கும்போது ஒரு புதிய சிருஷ்டி செய்கிறது. அதே போல் மனிதர்கள் ஆடு, மாடு, கோழி இதையும் அப்படி பார்ப்பார்கள். காரணம் என்ன? அது பகவானுடைய சிருஷ்டி, இருந்தாலும் அது என்னுடைய போக்கிய வஸ்துன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த உலகத்தை பகவான் படைச்சி வச்சிருக்கார். அது பகவானுடைய சிருஷ்டி. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த பகவானுடைய சிருஷ்டிங்கிற கோணத்தில் பார்த்தா இந்த துவைதம் சம்சாரத்துக்கு காரணம் அல்ல. பிறகு அந்த பகவானுடைய சிருஷ்டியின் மீது நாம் ஒரு சிருஷ்டியை செய்து வைத்துள்ளோம். இவன் இப்படிப்பட்டவன்,
இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்னு ஒவ்வொருத்தரின் மீதும் நாம் வைக்கின்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்கே, தீர்மானம் பண்ணி வைக்கிறமே, இதெல்லாம் பகவான் செய்யலை. அவன் ரொம்ப தாராள குணத்தை உடையவன், அவன் ரொம்ப கருமையாக இருப்பான். ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம். இந்த உலகத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் நமக்கு நேரமாக போதாது. ஏன்னா எவ்வளவு ஒப்பீனியன் எல்லாம் வச்சுருக்கோம், எவ்வளவு கருத்து நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளவு விதமாக பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் யார் பண்ணினதுன்னா நம்முடைய சிருஷ்டி. இப்போ நம்முடைய மனசு என்ன பண்ணியிருக்கு, பகவானுடைய சிருஷ்டி மேலே ஒரு சிருஷ்டியை வச்சிருக்கு. இப்போ ஒரு மனிதனை பகவான் படைச்சார், அவன் என்னுடைய நண்பன்னு சொன்னால் என்னுடைய சிருஷ்டி, அவன் என்னுடைய பகைவன்னு சொன்னால் என்னுடைய சிருஷ்டி, இது எனக்கு உகந்ததுன்னு சொன்னால் என்னுடைய சிருஷ்டி, இது எனக்கு உகந்தது அல்லன்னு சொன்னால் என்னுடைய சிருஷ்டி. இப்படி இந்த உலகத்தை நாம் பிரித்து வச்சுருக்கோம், இச்சா துவேஷத்தினுடைய அடிப்படையில் பிரித்து வச்சுருக்கோம். அது நம்ம ஜீவனுடைய சிருஷ்டி. இப்போ நம்ம இனிமேல் எப்படி சொல்ல போகிறோம், அந்த ஈஸ்வர சிருஷ்டியாக ஒன்று இருந்தால் அது துயரத்தை கொடுக்காது, அது மேலே இருக்கிற ஜீவ சிருஷ்டியிலிருந்து தான், நம்ம சிருஷ்டி பண்ணினதுலேருந்து தான் நம்ம துயரத்தை அனுபவிக்கிறோம். பகவான் எந்த விதத்துலேயும் பொறுப்பில்லை. பகவானுடைய உலகத்திலிருந்து நம்ம துயரத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா உலகமாகவே பகவான் இருக்கார், அது மேலே நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். இனி அடுத்த கேள்வி, இந்த கற்பனையை யார் செய்தது? இப்போ நம்ம துவைதிகளோடையே வர்றோம், இந்த யோகிகளோடையே வர்றோம். யோகி என்ன சொல்லிட்டான், உலகம் துயரத்துக்கு காரணம்னு சொன்னான். நம்மளும் சொல்கிறோம் உலகம் துயரத்துக்கு காரணம். அவர்கள் சொல்கிறார்கள் ஒரே ஒரு துவைதம்தான், நம்ம ஈஸ்வரம் படைச்ச துவைதம் துயரத்துக்கு காரணம் அல்ல, அது மேலே நீ ஒன்று படைச்சி வச்சிருக்க, அதுதான் உன்னுடைய துயரத்திற்கு காரணம். தாய் துயரத்துக்கு காரணம் அல்ல, அது தாயின்னு நினச்சி பார்க்கும்போது தான் எதிர்பார்ப்புகள் வருது, எல்லாம் வருது, துயரத்துக்கோ சுகத்துக்கோ காரணம். இனி இந்த இடத்துல யோகிகளுக்கு நமக்குள்ள வேறுபாடு புரிகிறது. இப்போ அவங்களும் துவைதம் துயரத்துக்கு காரணங்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். நாம் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வேறு. பிறகு அவர்கள் மனசுக்கு வந்தார்கள். என்ன சொன்னார்கள், இந்த மனசு இருக்கிற வரைக்கும் தானே இந்த துவைதமான உலகத்தில் சம்பந்தம் வச்சு துயரப்படுறோம், மனசை அழிச்சிடலாமேன்னு சொன்னார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன சொல்ல போகிறோம், அஞ்ஞானத்துடனும் அத்தியாசத்துடனும் கூடிய மனதுடன் இந்த உலகத்தில் சம்பந்தம் வச்சு நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணி துயரப்பட்டுருக்கோன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எதை அழிக்கணும்னு சொல்ல போகிறோம்? ஒருவர் டாக்டர்கிட்ட தலை வலிக்குதுன்ட்டு போகிறார். டாக்டர் சொல்கிறார் தலை இருக்கிறதுனால தானே வலிக்குது, என்ன பண்ணிடலான்னா நான் தலையையே எடுத்துட்றேன் அப்படிங்கிறது போல் இருக்குது. மனசு இருக்கிறதுனால துக்கம்னா எப்படிப்பட்ட மனசு இருக்கிறதுனால துக்கம்ங்கிறதான் கேள்வி. அவர்கள் பொதுவாக மனசுனால துயரப்படுறோம், அதனால் மனசை நீக்கிறணும். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மனதினுடைய சொரூபமே துக்கம் அல்ல, அதனுடைய செகண்ட் நேச்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருவர் ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அது அவருடைய செகண்ட் நேச்சர்னு சொல்லுவோம். செகண்ட் நேச்சர்னு என்ன தெரியுமோ, அது அவருடைய சுபாவமாக மாறிடுது. ஆனால் மாற்ற முடியும், நாயினுடைய வால் போல் அல்ல, மாற்ற முடியாத விஷயம் அல்ல, ஆனால் அது அவருடைய தன்மை ஆயிடுதுன்னு சொல்லுவார்கள். அப்படி மனதினுடைய செகண்ட் நேச்சர் என்னன்னா சம்சாரியாக இருக்கிறது தான். காரணம் என்ன, அனாதிகாலமான அஞ்ஞானம், அந்த அனாதிகாலமாக அத்தியாசத்தோட மனசு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம அத்வைதத்தில் என்ன சொல்கிறோம், மனசையே நீ நாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குள் இருக்கின்ற அஞ்ஞானத்தை எடுக்கணும், அதற்குள் இருக்கின்ற அத்தியாசத்தை நீக்கணும். இந்த ரெண்டையும் நீக்கினதுக்கு பிறகு மனசு இருக்கத்தான் போகுது. அந்த மனம் சம்சாரத்துக்கு காரணம் அல்ல. பிறகு என்னன்னா அது நமக்கு ஒரு அலங்காரம். அலங்காரம்னு என்ன, இப்போ நம்ம கழுத்து இருக்குது, சில பேர் அலங்காரத்துக்கு ஏதோ மாட்டிக்கிறது போல், அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போல். கழுத்தே போதும், அந்த வெயிட்டை தாங்கிட்டு இருந்தாவே போதும். சிலருக்கு அது பத்தாதுன்னு வேறு வெயிட்டெல்லாம் போட்டுக்கிறார்கள்.
சாதுவானாலும் ருத்ராட்சத்தை போட்டுக்கிறது. அப்படி நம்மெல்லாம் கழுத்தில் போட்டுட்டு அலங்காரம் பண்ணுறோம். அது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அது எல்லாமே நான் இருப்பேன், அது இருந்தாலும் ஓகே. அப்படி இந்த மனசு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் அதற்கு அப்பாற்பட்டிருக்கிற மெய்ப்பொருள். ஆனால் எப்படிப்பட்ட மனசு துயரத்துக்கு காரணம்? அஞ்ஞானத்துடனும் அத்தியாசத்துடனும் இருக்கின்ற மனசு துயரத்துக்கு காரணம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மனசில் இருக்கிற அஞ்ஞானம் போகணும், இந்த சம்ஸ்காரமும் போகணும். இந்த அஞ்ஞானத்திலிருந்து உருவான சம்ஸ்காரம் இருக்க காரியம், அதுவும் போகணும். அதையத்தான் நாம் நாசம் செய்ய வேண்டும். அப்படி நாசம் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோமே, முதல்ல அஞ்ஞானத்தை நீக்கணும். அஞ்ஞானத்தை நீக்கினாருக்கு பிறகும் அஞ்ஞான காரியம் கொஞ்ச நாள் இருக்கும். இந்த அஞ்ஞானம்ங்கிறது பெருங்காயம் போல, மனசுங்கிறது டப்பா போல. டப்பாக்குள்ளே பெருங்காயம் இருக்கிற வரைக்கும் அந்த வாசம், அதை நீக்கினதுக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்ச நாள் அந்த வாசம் தொடரும். அதே போல் அஞ்ஞானம் போனதற்கு பிறகு இந்த விபரீத பாவனை கொஞ்சம் தொடரும். பெருங்காயம் போனதுக்கப்புறம் அந்த வாசனை வர்றது போல் அதெல்லாம் நீக்கிறோம். அதுக்கெல்லாம் உபாயத்தை சொல்ல போகிறார். நீக்கினதற்கு பிறகு நம்ம பாரம்பரியமாக நம்மகிட்ட இருந்த மனசினுடைய தன்மையே முழுமையாக மாறிடும். மனசுன்னு சொன்னால் சம்சாரத்தை கொடுக்கறது தான். அதை நீக்கிட்டோம் அப்படின்னா மனதினுடைய மனதுங்கிற தன்மை போய் பிறகு என்ன இருக்குன்னா வெறும் தோற்றம்தான் இருக்குது. ஆகவே நாமும் துவைதிகளினுடைய வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். மனோநாசம் பண்ணணும், மனதை நாசம் செய்ய வேண்டும்ங்கிற வார்த்தையை யோகிகளும் பயன்படுத்துகிறார்கள். இங்கு கௌடபாதரும் பயன்படுத்த போகின்றார். என்ன சொல்ல போறார்? உன் மனசை நாசம் பண்ணாதான் உனக்கு மோட்சம். இனிமேல் என்ன டாபிக்னா மனோநாசக. மனோநாசகக்கு ஆசிரியர் சொல்ற சொல் அமணி பாவக. மணி பாவகன மனசோடு இருக்கிறது, அமணி பாவகன மனதற்ற தன்மை. மனதற்ற தன்மை பரிசுத்தத்தை அருள்வாயினெல்லாம் பாடுகிறார்கள். மனமற்ற பரிசுத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அத்வைத ஆச்சாரியர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் பயன்படுத்தும் பொழுது மனோநாசம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சம்சாரத்தை கொடுக்கிற மனதை நாசப்படுத்துகிறோம். பிறகு ஏன் மனோநாசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? மனதினுடைய செகண்ட் நேச்சர்னு சொல்கிறோமே, மனது பாரம்பரியமாக மனது எப்படி இருந்ததோ அதை முழுமையாக அழித்து விடுவதற்கு சமமாகிறது. ஆகவே நிதித்தியாசனம்னா என்னன்னா மனோநாசக. யோகிகள் சொல்கிற ரெண்டு வார்த்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். துவைதம் துயரத்துக்கு காரணம், மனசு துயரத்துக்கு காரணம். துவைதத்தை நீக்கணும், மனசை நாசப்படுத்தணும். இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல தவறில்லை, பயன்படுத்துகின்றோம். நாம் அதற்கு கொடுக்கின்ற பொருள் வேறு. இப்போ துவைதத்தை நீக்கணும்னா பகவானுடைய துவைதத்தை நீக்க வேண்டாம், அதன் மீது நாம் ஏற்றி வைத்த ஜீவ சிருஷ்டியை நீக்கணும். மனோ நாசப்படுத்தணும்னா அறியாமையையும் அத்தியாசத்தையும் நீக்க வேண்டும். இவ்விதத்தில் ஆசிரியர் பேசப் போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.